என் தங்கப்பிள்ளையே, எத்தனை தடைகள் வந்தாலும் இன்று இரவுக்குள் உன் தாயானவள் என் வார்த்தைகளை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய விடியலில் உன் மனம் விரும்பக்கூடிய நல்ல செய்தி ஒன்று நான் சொல்லக்கூடிய இந்த நபரால் உனக்கு கிடைக்கப் போகின்றது. திங்கள் கிழமையின் விடியல், வாரத்தின் தொடக்க நாள் உனக்கு மனதிற்கு நிறைவான எண்ணங்களை கொடுக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய, அதாவது நீ தொடங்கக்கூடிய விஷயம் உனக்கு நல்லபடியாக தொடங்க வேண்டும். தொடங்குவது நீ செய்கின்ற செயலை பொறுத்தது. நல்லபடியாக நம்பிக்கையோடு தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு நான் சொல்கின்ற இந்த நபர் அதை உனக்கு முடித்து கொடுப்பார். நல்லபடியாக உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்து தந்திடுவார். என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் யோசித்து என் குழந்தை, நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான நன்மைகளை என்றும் என்றென்றும் உனக்காக நடத்தி கொடுக்க உன் அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதுவெல்லாம் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்தி கொண்டுதானே இருக்கின்றது. எந்த இடத்திலாவது நீ சோர்ந்து போகிறாயா, அல்லது எந்த இடத்திலாவது நம் தாயானவள் நம்மை விட்டு விட்டாளே என்று வருத்தப்படுகிறாயா? என்ன நடந்தாலும் கடைசியில் நமக்கென இருப்பவள் நம் தாயானவள்தான் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருப்பதனால்தான் உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல செய்தியையும் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு பதற்றமடையாமல், உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு, அம்மா சொல்கின்ற ஒவ்வொன்றையும் உனக்கானதாக நீ பெற்றுக்கொண்டு அதை சரியாக பின்பற்றும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். நீ நினைத்து பார்த்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒருவருக்கு வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், அவர்கள் நினைத்தது எல்லாம் அவர்களுக்கு இப்படித்தான் கிடைக்கும் என்பது விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? என் குழந்தையே, நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன்னால் பெற்றுவிட முடியும். உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் சரியாக இருக்கும் பொழுது நீ வேண்டியதும் விரும்பியதும் என்றும் என்றென்றும் உன் வசமாகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எல்லாம் எந்த அளவில் உண்மையானது என்று நீ நினைத்தாயோ அந்த அளவில் இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. எந்த தருணம் என்ன கொடுக்கும், இந்த வாழ்க்கை நமக்கு என்னவாக மாறும் என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், சட்டென்று ஒரு நொடியில் அத்தனை விஷயங்களையும் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ அடி எடுத்து வைக்கும் பொழுது இந்த வராகியின் பிள்ளையாக நீ மாறிவிடுகின்றாய். நீ என்னை வணங்குவதை மட்டும் உறுதிப்படுத்தினால் போதுமா? என்னுடைய பிள்ளையாக நீ இருக்க வேண்டுமல்லவா? இந்த தாயானவளின் அன்பு குழந்தையாக ஒருவரால் இருக்க முடியும் என்றால் அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு எந்த ஒரு செயலிலும் பின்வாங்காமல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்பவர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட நிலையிலும் யாரையும் இங்கு யாரும் காயப்படுத்தி விட மாட்டார்கள். நமக்கு துரோகத்தையே செய்தவர்களுக்கு கூட துரோகத்தை செய்ய என் பிள்ளைகள் ஒருபொழுதும் நினைக்க மாட்டார்கள். அவர்களை விட்டு ஒதுங்கிவிட எண்ணுவார்கள் என் பிள்ளைகள் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் முன்னால் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும்
நீ சரியாக என்னவென்று பார்க்க தொடங்கினால் உனக்கே மிக பெரிய புரிதல் கிடைக்கும். நாம் எங்கோ இந்த வாழ்க்கையில் ஏதோ சில தவறுகளை செய்திருக்கிறோம், அல்லது ஏதோ இடத்தில் நாம் நம் கவனத்தை சிதறவிட்டிருக்கிறோம் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு நடத்துவதையெல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகியினுடைய அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்றால் அவர்கள் எத்தனை பெரிய பாக்கியத்தை செய்திருக்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் செய்தது அத்தனையும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கான அத்தனை நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதனை உணர வேண்டும். நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது அந்த வாழ்க்கை அவர்கள் வேண்டி விரும்பி நின்ற அத்தனை விஷயங்களையும் அவர்கள் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்கின்ற சந்தேகப்படாமல் எந்த பாதையில் சென்றாலும் அதை தனக்கான பாதையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் போதும். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய். வேறு எதை நினைத்தும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டாய். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் பயணிக்கின்ற இந்த தருணங்களில் உனக்கான நல்ல நேரத்தை எப்பொழுதும் நீ உனக்கானதாக மாற்றிக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் அம்மா பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க போவதாக ஒருவரை அடையாளம் காண்பித்திருக்கின்றேன் அல்லவா? அவர் யார், அவரால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் நான் உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன். சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் கேட்க வேண்டும். என் குழந்தையே, நமக்கான விஷயங்கள் சில நம்முடைய முயற்சியினால் உச்சத்தை தொட்டிருக்கும். அந்த வெற்றி மட்டுமே நமக்கு கிடைக்காமல் இருக்கும். ஏதோ ஒரு காரணங்களினால் அது நமக்கு கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போயிருக்கும். இதில் சில மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளும் அடங்கி இருக்கலாம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் நினைத்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நம்மால் பெற முடியும் என்பதனை நாம் நம்ப வேண்டும். நம்மை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கான நன்மைகளை உருவாக்கி தரும் பொழுது நம்மோடு இருந்து நமக்கான பெருமகிழ்ச்சியை இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை, உனக்காக நான் இருந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் பெற்று கொடுக்கும் வரை என் பிள்ளையே, பொறுமை மிகவும் அவசியம். எதற்கெடுத்தாலும் அவசரப்படுவதோ ஆத்திரப்படுவதோ கூடாது. உன்னுடைய கோபம் உன்னுடைய அறிவை மழுங்கடிக்க செய்துவிடும். உன்னுடைய கோபத்தினால் எதிரில் வருகின்ற நல்ல விஷயங்களை கூட நீ பெறாமல் விட்டிருக்கின்றாய். இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு பல அனுபவங்களை கொடுத்து விட்ட பிறகும் கூட இந்த அனுபவம் போதாது என்று சொல்லி நீ இன்னமுமா இது போன்ற துன்பங்களை எல்லாம் அனுபவிக்க தயாராக இருக்கிறாய். எல்லாவற்றையும் நிச்சயமாக தெய்வமுடனிருந்து என்று பார்த்து கொள்கிறது என்றால் அதற்கு காரணம் உன்னுடைய நம்பிக்கை மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் நாம் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ முடியாமல் சென்றிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள், நான் சொல்லக்கூடிய இந்த நபர் ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுப்பார். என் குழந்தையே, எந்த நாளில் யார் வருகிறார்கள் வரவில்லை என்பது எல்லாம் முக்கியமல்ல. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த நபர் தினம் தினம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றார். உனக்கான உதவிகளையும் சரி, உனக்கான மன ஆறுதலையும் சரி தொடர்ந்து உனக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்படி யார்தான் உன்னை தேடி வரப்போகின்றார்? எல்லா நாட்களிலும் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இன்றி உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய யார்தான் உன் இல்லம் தேடி வரப்போகிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமா? என் குழந்தையே, யாராக இருக்க முடியும்? தினம் தினம் உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டும் உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொண்டும்
உன்னை தேடி வரக்கூடிய ஒரு உறவு யாராக இருக்க முடியும்? உன் தாயானவள் என்னை தவிர. அம்மா என்று நீ என்னை அழைக்கின்ற நொடிப்பொழுதிலெல்லாம் நான் கசிந்துருகி போகின்றேன். அம்மா என்று நீ என்னை அழைக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நான் நிச்சயமாக உனக்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய துன்பங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் நல்ல பதிலை கொடுத்து, இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை என்றும் உன்னிடத்தில் கொடுத்து, உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டாம் என்பதனை சரியாக புரிந்து அதை நான் உனக்கானதாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளு விட்டாயானால் நிச்சயமாக இந்த தாயின் அரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் கிடைப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா நேரத்திலும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றிட முடியும். என் குழந்தையே, எந்த நிலையிலும் நாம் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எப்பொழுதும் நமக்கு நன்மைகளை கொண்டு வருவாள் நம் வராகி என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். யார் நினைத்தாலும் இனி உனக்கு எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக உன் அம்மா கொண்டு வந்து தருவேன். நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் அதிலிருந்து உன்னை காப்பாற்றிய இந்த தாய்க்கு இனியும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும் என்பதனை நீ நம்பு. நான் எந்த நிலையிலும் உன்னோடு இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும். வேறு எந்த சிந்தனைகளும் உனக்கு தேவையில்லை. வேறு எந்த எண்ணங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இனி உண்மையாகவே இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். அம்மாவினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு. எதிர்பாராத விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனி எல்லா நிலையிலும் உன்னை காக்க உன் அம்மா நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற வெற்றியை நீ அணு அணுவாக ரசித்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பது போல வேறு யாரும் உனக்கு செய்துவிட முடியாது. அம்மா சொல்வது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை, உன்னை சுற்றியிருந்து உனக்கு துன்பங்களை தருகின்ற இந்த மனிதர்களை தெய்வம் மட்டும்தான் எப்பொழுதும் உன்னை காக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் மட்டும்தான் எந்த நிலையிலும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் அன்பினால் உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியும் உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும் என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். தாயினுடைய அன்பு மரவணைப்பும் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கும் பொழுது வேறென்ன வேண்டும்? பெற்ற தாயாக நான் உனக்காக இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்கும் கலங்காதே. திங்கள் கிழமையினுடைய விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். எதிர்வருகின்ற நேரங்களும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உனக்கே உனக்கானதாக இந்த நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் அது போதும். வேறு எந்த சிந்தனைகளும் உனக்குள் ஒருபொழுதும் தேவைப்படுவதில்லை. வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் சொல்லிவிடப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு இந்த தாயானவள் என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி ஒவ்வொரு நாளையும் உனக்கே உனக்கானதாக நீ மாற்றிக்கொள். அம்மாவின் அன்போடு எப்பொழுதும் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் தானாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவதை எப்பொழுதுமே நீ உன்னுடையது என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். எல்லா விடியலும் உனக்கான பேரதிசயத்தை
நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.